Hello friends, welcome to Henna's Bliss. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? குட். இன்னைக்கு வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். இன்னைக்குள்ள வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு plain saree என்ன கவுனா ஸ்டிட்ச் பண்ண போறேன். சோ அந்த plain-ஆட் இருக்கிற yoke பார்ட்டுக்காக நான் embroidery work பண்ண போறேன். அத தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ இந்த yoke பார்ட்டுக்கு என்ன பண்ண போறேன்னா நான் wreath டிசைன் இருக்கு இல்லையா? அந்த bangles வச்சு நானே என் கையால டிரா பண்ணியிருக்கேன். இது பர்టిక్యులரா இப்படி தான் வரையணும் அப்படினு கிடையாது. நமக்கு இஷ்டப்படி ஒரு 4-5 சர்க்கிள்ஸ் அந்த wreath டிசைன் வர மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணி பென்சில் வச்சு ஜஸ்ட் நார்மலி டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல அங்கங்க ஃப்ளார்ஸ் வர மாதிரி அதுவும் நானே டிரா பண்ணியிருக்கேன். இப்போ இதுல என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாம் ஈக்குவலா வராது, நார்மலா வர மாதிரி ஒரு நார்மல் பேட்டர்ன்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் மட்டும் வர டிசைன்ஸை நான் வந்து ஃபில் பண்ணுறேன். எப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்லேருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோம். இது வந்து சில்க் த்ரெட் நான் எடுத்திருக்கேன் 4 ஸ்ட்ராண்ட்ஸில். ஸோ இது நம்ம எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறோம். ஃபார்வர்ட் பண்ணி உள்ளே பியர்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எங்கே நம்ம உள்ளே விட்டுருக்கோமோ அதுக்கு முன்னாடி இது ஹாஃப் இருக்கு இல்லையா, ஹாஃபில் உள்ளாலேருந்து நம்ம உள்ளால விட்டுட்டோம்ல அதுக்கு முன்னாடி ஹாஃப்லேருந்து எடுத்து திரும்பவும் ஃபார்வர்ட் பண்ணி பியர்ஸ் பண்ணி உள்ளே விடுறோம். எகெயின் நம்ம பாதி விட்டுருப்போம் இல்லையா, அந்த பாதியிலேருந்து எடுத்து திரும்பவும் போகிறோம். இது மாதிரி தான் ஸ்டெம் ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம முடிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம், ஃபார்வர்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் விட்டு அதை அப்படி பியர்ஸ் பண்ணி உள்ளே விடுறோம். எகெயின் அந்த பாதியிலேருந்து வெளியில் எடுத்து அது ஒரு கண்டினியூஷன் மாதிரி போகும். ஸ்டெம் ஸ்டிச் நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எல்லா சர்க்கிள்ஸும் நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது அவுட்புட். இப்போ இதில் எல்லா சர்க்கிளும் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் ஹாஃபாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். இந்த ஹாஃபில் தான் நம்ம ஃப்ளார்ஸ் வந்து டிசைன் போட போகிறோம். இப்போ எல்லா ஹாஃப் அந்த ஓப்பனில் இருக்கிற டிசைன்லேயே ரெண்டு ஃப்ளார்ஸும் ஒரு கொடி டிசைனும் வரப்போகுது. அந்த ஃப்ளார் கூட நான் வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் வர மாதிரி நானே சிம்பிளாக நார்மல் ட்ராயிங் தெரிஞ்சவங்களுக்கே போடுற மாதிரி தான் 2 ஃப்ளார்ஸ் போட்டு முடிக்க போகிறேன். ஒரு 5 பெட்டல்ஸ்லான ஒரு ஃப்ளார். இந்த ஃப்ளாருக்கு நான் எடுத்துருக்க த்ரெட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்க் பிங்க் கலர். இது வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸில் தான் இந்த த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து சாட்டின் ஸ்டிச் போட போகிறேன். சாட்டின் ஸ்டிச்னு உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு நீட்டாக தான் ஃபில் பண்ணி கொடுக்குறது. இது நான் லோடிங் சாட்டின் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரெக்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதை நம்ம ஃபில் பண்ணுறோம். அதுதான் வந்து நம்ம லோட் பண்ணி போடுறது. அடியில் ஒரு த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஆப்போசிட்டில் அதை ஃபில் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த மேலே இருக்கு இல்லையா இந்த டிசைன், ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாப்லேருந்து பாட்டம் வர மாதிரி த்ரெட் வச்சு ஃபில் பண்ணுறோம் பேஸ் உள்ளால. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இது மாதிரி ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கீழேருந்து மேலே வர மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம ஃபில் பண்ணி முடிப்போம். அது மாதிரி நம்ம சாட்டின் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம பேஸ் ஸ்டிச் முடிச்சிட்டோம். இனிமேல் இதுக்கு மேலே அடுத்த செகண்ட் லேயர் போட போகிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஃபைனலான சாட்டின் ஸ்டிச். இது அந்த பேஸ் போடாமல் இருந்தால் வெறும் பிளைன் சாட்டின் ஸ்டிச் ஆகும். இது வந்து லோடட் சாட்டின் ஸ்டிச்னுங்கிறனால நம்ம அடியில் அந்த ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இதை ஃபில் பண்ணுறோம். நம்ம என்ன மாதிரி டிசைன் வேணுங்கிறது நம்ம இப்படி போட்டு நமக்கு எல்லா ஃப்ளாஸும் முடிச்சு அவுட்புட் இப்படி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டார்க் ஆரஞ்சு கலரில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த சாட்டின் ஸ்டிச்சோட ஃப்ளார். அடுத்த ஃப்ளாருக்கு திரும்ப இதே மாதிரி எனக்கு 5 பெட்டல்ஸ் போட்டு அடுத்து இன்னொரு டிசைன் தொடங்குறேன். இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன், டார்க் பிங்க் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்திருக்கேன் இந்த டார்க் பிங்க் கலரையும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம எங்கேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்தோமோ அதுக்கு கொஞ்சம் அப்பரில் நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த அவுட்லைனில் குத்தி வெளியில் எடுக்கிறோம். த்ரெட்டை அதுக்கு அடியிலோடி எடுத்து நம்ம வெளியில் நீட்டி எடுத்துடுறோம். ஸோ இதே தான் செயின் ஸ்டிச் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டுட்டு டாப்பில் அந்த லைனில் போயிட்டுருப்போம். இதில் வர இந்த ஸ்டிச் எப்படின்னா ரைட் சைடில் அந்த பெட்டலில் ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம இதை டிசைன் போடணும். அது வந்து அந்த பெட்டலுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதோட விட்டும் ஹைட்டும் டிஃப்ரெண்ட் கொடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயின் ஸ்டிச்சை மட்டும் அப்படி அந்த பெட்டல் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம பண்ணும்போது ஃபுல் பெட்டல்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். இடையில கொஞ்சம் கேப் கொஞ்சம் விட்டு பண்ணணும். ரொம்ப டைட்டாக பண்ண நல்லா இருக்காது. அதுதான் சாட்டின் ஸ்டிச் நம்ம டைட்டாக பண்ணுறது. இது வந்து நம்ம செயின் ஸ்டிச்சை பக்கத்தில் போடுறோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க்கு. இது நல்லாயிருக்கும் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கவும். இது அப்படியே நம்ம முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம் இப்படி இருக்குன்னு.
இப்போ இந்த ஒரு பெட்டலுக்கு எப்படி போடுறோமோ இதே மாதிரி தான் மற்ற எல்லா பெட்டல்ஸுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கர்வ்டு ஷேப்பில் வளைஞ்சு வர மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எங்கெல்லாம் நம்ம இந்த பிங்க் கலர் ஃப்ளாஸ் வரும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஃப்ளாஸ் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ இனி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த நெக்ஸ்ட் 2 ஃப்ளார் முடிச்சுட்டு இனி அந்த ஒரு கர்வ்ட் ஒரு டிசைன் போட போகிறோம். ஒரு கொடி மாதிரி உள்ள டிசைன். அதில் வந்து என்னென்னா 2 லீஃப் மாதிரி மட்டும் லேசி டைசி ஸ்டிச் போட்டுட்டு பாக்கியை நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது லேசி டைஸியும் இதே மாதிரி தான் செயின் ஸ்டிச். ஆனால் செயின் ஸ்டிச் மாதிரி வராது. எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் குத்தி இறக்கிடணும். இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி எடுத்துகிட்டு வெளியில் அந்த எங்கே நம்ம நோட் எடுத்தோமோ அதுக்கு வெளியில் குத்தி அப்படியே கீழே இறக்கிடணும். இதே நான் க்ரீன் கலரில் தான் எடுத்திருக்கேன். இதே நம்ம 4 ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த லீஃப்க்கு நைஸாக கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் நம்ம அந்த சர்க்கிளுக்கு போட்டோம் இல்லையா ஸ்டெம் ஸ்டிச், அதே த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம 2 சைட்ஸ், ஒரு லைனில் 2 சைட்ஸ் மட்டும் தான், கண்டினியூஸாக போடாமல் 2 லீஃப் வர மாதிரி குட்டி குட்டி லீஃப் வர மாதிரி இந்த லேசி ஸ்டிச் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதே நான் வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி லைன் போடாமல் அங்கங்கே வர மாதிரி மட்டும் ஒரு கர்வ் பண்ணி அந்த பிங்க் கலரில் இருக்குது இல்லையா ஃப்ளார், அதை வந்து சுற்றி இருக்கிற மாதிரி மட்டும் போட்டு முடிக்கிறேன். எல்லா இடத்துலையும் அப்படி தான் போடுறேன். இனி வந்து லைட் பேபி பிங்க் கலரில் த்ரெட் எடுக்கிறேன். இது வந்து நான் எவ்வளோன்னா 8 ஸ்ட்ராண்ட்ஸ், ஓகே 8 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்து அதில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதே கூட நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், இதுலேயும் காட்டுறேன். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட்லேயே நம்ம 8 ஸ்ட்ராண்ட்ஸில் எடுத்துகிட்டு எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வச்சு நம்ம பிடிச்சிட்டு த்ரெட்டை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் வச்சு அதை 3 டைம்ஸ் சுற்றி அதை அப்படியே நம்ம உள்ளே பியர்ஸ் பண்ணி இறக்கிடுறோம். அதுதான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட். எம்ப்ராய்டரியில் வர இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சிங்கில் இதுவும் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் போடலாம் இந்த ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இதை வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்களா ஒரு டிசைன் முடிச்சிடுச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவில் இதோட அவுட்புட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். போன வீடியோவில் ஒரு சல்வார் மெட்டீரியல் எப்படி சாரியை கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நான் போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு ஐ ஹோப். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸில் உங்களை நான் மீண்டும் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you for watching.